வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் புளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு கொஞ்ச நேரம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம் சின்ன சின்ன பீஸாக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க 2 நிமிஷம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்ந்து வரட்டும். கொஞ்சம் கருக விடாமல் நல்லா வதக்கிக்கலாங்க. கருகிடும், இல்லை கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா கருகிடும். கருகாத அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயமும் வெந்தய சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சி. நல்லா மிக்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போயிடுச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துட்டோடனே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். தக்காளியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். வெண்டைக்காய்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துருங்க. நல்லா வெந்துருங்க. பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அது வரைக்கும் நான் போய் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா காய் வெந்துச்சு. 10 நிமிஷம் போதும். நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் விழுதியும் அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு வந்து அரைச்சிருக்கேங்க. அந்த விழுதியும் அதிலே சேர்த்துக்கலாங்க. வெறும் தேங்காய் மட்டுமே அரைச்சிருக்கேன். தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவுற தண்ணியும் அதிலே சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி ஓரளவுக்கு கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் புளி ஊற்றியும் வைக்கலாம். இந்த மாதிரி புளி இல்லைன்னா வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.